ஈசனார் ஒரு பத்திலே தலையோட்டிலே இறந்துண்டதும் அப்படின்னு ஒரு கவி உண்டு. அதாவது 10ஆம் இடத்துல குரு வந்து நிற்கல, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு நிற்கிறது இல்லை, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு உட்காந்து தனிச்ச குருவா நின்று அவருடைய தசை நடக்குது, அது சம்பாதிக்கிற காலம்னு வைங்க, அப்போ சிக்க வச்சிரும். தொழிலுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேலை தொழில் ரெண்டுலையுமே பஞ்சாயத்து வந்துடும். அப்போ 10ஆம் இடத்துல குரு இருக்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்களா? இல்லை. அந்த குரு வக்ரமாக இருந்தால் அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக மாறிடும். வேலை பார்ப்பாங்க, பெரிய பதவியில் உட்காந்து நிறைய சம்பளம் வாங்கி பெருசாக சாதிச்சிருவாங்க. அப்போ வக்ரமானா தனிச்சு உட்காரலாம். சரி, வக்ரம் ஆகலை, அந்த வக்ரம் ஆகாத கிரகம் 10ல் உட்காந்துருக்காரு குரு, அவருக்கு கேந்திரத்தில் சந்திரன் உட்காந்துருக்காருன்னு வைங்க, அப்போ இது நியூட்ரலைஸ் ஆகிடும். வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க, சொந்த தொழிலில் கஷ்டப்படுவாங்க, ஆனால் உத்தியோகத்தில் பெரிய ஒரு சம்பாத்தியம் இருக்கும், அது நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதை விட்டுட்டு 10ல் குரு இருக்கா அவ்வளோதான் நீ பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பேசினோம்னா நம்மளுடைய அறியாமை.